வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, அதிகாரிக வச்ச பொறியில் நம்ம கௌதம் வந்து சிக்கிக்கிட்டாங்க. அதோட திருக்கு கால் பண்ணி உங்களை லாரி வச்சு ஏற்ற பார்த்து அந்த நபரை கையும் களவுமா கைது பண்ணியிருக்கோம் திரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம திரு நான் வாரேன் அப்படின்னு வந்து கௌதமை சந்தித்து பேசுகிறாங்க. என்னடா ஒன்றால் உங்கள் அப்பாவால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். உங்கள் அப்பாவால் தான் இவ்வளோ காலமாக நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன். நான் உன் குடும்பத்தையே பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீரவசனம் பேசுகிறாங்க நம்ம கௌதம். ஒரு கட்டத்தில் நம்ம கவிதாவுக்கு இந்த கௌதமோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சி கரெக்டாக வந்து கௌதமை பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க. நான் என் கணவரோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து இத்தனை காலம் வந்து காவல் இருந்தேன், ஆனால் அதெல்லாம் மண் அள்ளி போட்டுட்டாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த திவ்யா தான். திவ்யா நிச்சயமாக திரு கூட சேர்ந்து வாழக்கூடாது. அவள் தான் இதை வந்து கொல்ல முயற்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திருவுக்கு வந்து உணர வச்சு அதை கேஸ் பண்ணி கடைசியில் வந்து அந்த அதிகாரியை கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு படம் வரைஞ்சி லாரியை ஓட்டிட்டு வந்த நபர் இவர் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செய்ய கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம லட்சுமி பார்க்குறாங்க. எல்லாம் வந்து கவிதாவின் சதி திட்டம் தான். இப்போ அவனை பிடிச்சாச்சுல, அவருக்கும் கவிதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து மனசுக்குள்ளே வந்து கும்புறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு திரு வந்து நம்ம லட்சுமி நம்ம வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு வந்து திருக்கிட்டையும் சத்தியம் வாங்கிறாங்க. திரு வந்து நம்ம லட்சுமி கிட்ட சத்தியம் வாங்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் நீ வெளியே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் வந்து அமைச்சு தரது வரை நீ எங்கேயும் போகக்கூடாது, அப்போ தான் திவ்யா கூட நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ முடியும் லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து நம்ம லட்சுமியை வந்து புரியப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் அந்த அதிகாரி ஸ்கெட்சை கொண்டு காட்டின உடனே நம்ம கவிதா அப்படியே வந்து புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்காங்க. அது அச்சலாக கௌதமோட படம் தான், அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்களே, அதை வச்சு ஈஸியாக தூக்கிடலாமே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம தினேஷ் நான் தான் பயப்படுறேன், நான் வந்து லட்சுமியோட வளையலை திருடி வச்சுருக்கேன், அதனால் பயப்படுறேன். இந்த கவிதா இதுக்காக பயப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிக இதை வச்சு கண்டிப்பாக நாங்கள் அந்த ரவுடி உங்கள் மேலே லாரியை வச்சு ஏற்றுன அந்த நபரை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சிருவோம் அப்படின்னு வந்து வெளியே கிளம்பி வந்து அவங்க கண்ணில் நம்ம லட்சுமி பட அப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறாங்களா அப்படின்னு வந்து நம்ம திருவையும் லட்சுமியை வந்து நினச்சிக்கிட்டு ஒரு கால் பண்ணுறாங்க. நம்ம திருவுக்கு கால் பண்ணி இந்த பாருங்கள், நீங்கள் தேடிட்டு இருக்க லட்சுமி உங்கள் வீட்டில் தான் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த அதிகாரிக்கிட்ட என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் அவள் இல்லை, நான் அவளை காணாமல் தானே உங்கள்கிட்ட தகவலை சொல்லி தேட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திருவம் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. நம்ம மகாவை தான் லட்சுமி வந்து இருக்கா, லட்சுமி பேரில் வந்து இருக்கிறது மகா தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு தூக்கி வாரி போடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போ தான் லட்சுமி வந்து திரும்பி பார்க்குறாங்க. அடடா என்ன லட்சுமி, நீ என்ன மகானி பேரில் இந்த வீட்டில் ஒளிஞ்சி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு வர தெரியாமல் இருந்து நீ பண்ணியிருக்கானா பயங்கர ஆள் தான் அப்படின்னு வந்து எதுக்காக நீ வந்து என் கண்ணில் இருந்து தப்பி இந்த ஓட்டம் ஓடி ஒளியிற என் மனசாட்சி எவ்வளோ குத்துவு அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தா தான் நான் ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நானும் திவ்யாவும் சேர்ந்து வாழனா நீ நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன், அது தெரியாமல் நீ ஏன் இந்த வேலையை வந்து பார்க்குற, எனக்கு கண்ணாமூச்சி அடி, நீ ஒளிஞ்சு ஓடி எத்தனை காலம் ஒளிய போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து திரு கையை நீட்டி நம்ம லட்சுமி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நல்லுரமா இது என்ன சோதனை, காலம் ஃபுல்லாக நான் இங்கேயே இருந்தேன்னா திவ்யாக்கா வாழ்க்கை என்ன ஆகும், அவங்களுக்கு என்னைக்காவது கண்டிப்பாக இங்கே இருக்க நேரம் உண்மை தெரியும். அதோட நான் காவேரி அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த பூஜையை முடித்ததோட நான் கையங்களவுமா இங்கேருந்து போயிடுவேன், திவ்யாக்கா வாழ்க்கையில் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன், இவர் வேற இந்த வீட்டில் இருக்க சொல்லாரே, நான் எப்படி இதெல்லாம் வந்து சமாளிக்க போகிறேன்னா அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு வந்து கால் வருது. இந்த பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்க நபரை நாங்கள் அடையாளம் கண்டிட்டோம், அவர் தான் நிச்சயமாக உங்களை வந்து லாரி ஏற்றி கொண்டு இருக்கிற அந்த ஸ்கெட்சு படி உள்ள ஆளை நாங்கள் அடையாளம் கண்டு கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த நபரை நான் நேரில் பார்க்கணும், அவனுக்கும் எனக்கும் என்ன
பகை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வீட்டில் திரு வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, அந்த நபரை வந்து தூக்கிட்டாங்களா அதிகாரிக, அதை பார்க்க தான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதாவுக்கு மூஞ்சி அப்படியே பேரஞ்சது கணங்க ஆகுது. ஐயையா இது என்ன கூத்தா இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்களா, நம்மளை வந்து கௌதம் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு வந்து கனவு கட்டி கங்கணம் கட்டி எல்லா போட்ட ஸ்கெட்சும் வந்து முறியடிச்சிட்டு போச்சு. கௌதம் என்ன எங்கே மாட்ட வைக்க போகிறானோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரு சொல்லுற, நீ உண்மையாட்டா சொல்கிற, அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாம் அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதிகாரிகள் இப்படியில் தான் அந்த நபர் இருக்காங்க. நான் போய் அந்த நபருக்கும் எனக்கும் என்ன பகை இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலான்னு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கவிதா. தினேஷ் பார்க்குறாங்க, என்ன இவளுக்கு மூஞ்சி, அந்த ரவுடியை வந்து பிடிச்சா இவளுக்கு ஏன் போணுது, இவளுக்கும் அந்த ரவுடிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து பொய்யாச்சி ஸ்டேஷனில் போகிறாங்க. அங்கே கௌதம் வந்து கோவத்தோடு அப்படியே பார்த்துட்டு கைது பண்ண நிலைக்கு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே என்னடா உனக்கு எனக்கு என்ன சம்மதம், எனக்கு உண்மையிலே நீ யாருன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிடும். உனக்கு தெரியாது, உன்னோட அப்பே அந்த முகுந்தனுக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி, அவனுக்கு எனக்கும் உள்ள டீலிங் தெரியும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன். என்ன நீ எங்கள் அப்பாவோட பகை வச்சு தான் என்ன பழிவாங்க நீ பார்த்தியா? ஆமாம் இது ஜென்மமாக உள்ள பகை கணக்காக உள்ள பகை தான். அந்த பகையில் தான் உன்னை போட்டு தள்ளணும்னு நினச்சேன். நீ வந்து மிஸ் ஆகிட்ட. நான் அந்த ஒரு ரவுடியை விட்டு உன்னை போட்டு தள்ள தான் டார்கெட். அதுலேருந்து மிஸ் ஆனதுனால தான் நானே களத்தில் இறங்கி ஒரு லாரியை வச்சு ஏற்றுனடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு பகையாக உள்ளதுக்கு எந்த காரணம், நீங்கள் யார் அப்படின்னு வந்து எனக்கு சத்தியமாக தெரியலை. எங்கள் அப்பாவோட பகனி சொல்கிறாங்க. அப்படி எங்கள் அப்பா உங்களுக்கு என்ன தான் செய்து தொலைச்சிட்டாரு, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசாமல் இருடா போடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிகாரிகளை பார்த்து இவங்களெல்லாம் விடாதுங்க, நல்லா தட்டி காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் விடமாட்டோம் சார், இப்போ வந்து சிக்கிட்டோம், லாரியை வச்சு ஏற்ற அளவுக்குனா இவன் கண்டிப்பாக வந்து முன் விரோதத்தோட என்னமோ வருவான், நாங்கள் வெளியே விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உள்ளுக தள்ளி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கவிதா நம்மளை பற்றி கௌதம் ஏதாவது போட்டு சொல்லி கொடுத்தானா நம்ம திருக்கிட்ட இருக்க வச்சுருந்த இதெல்லாம் வந்து போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் திவ்யா தான். சும்மா இருந்த திருவை இது ஒரு கொலை முயற்சி அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுத்து அதிகாரிகள் பிடியில் கொண்டு போய் அதிகாரிகள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து ஸ்கெட்சை போட்டு படத்தை வரைஞ்சி அந்த படத்தில் இருக்கிறது என் கணவர் கௌதம்னி பிடிச்சிட்டு போக வச்சது இந்த திவ்யா தான். திவ்யாவும் திரும்பவும் எப்படி சேர்ந்துருவாங்கன்னு நான் பார்க்கலாம். இவ என்ன இருந்தாலும் இவ விடக்கூடாது. என் அக்கா பொண்ணா இருந்தாலும் அன்னை பையனா இருந்தாலும் இவங்களை சேர்ந்து வாழ விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கங்க நம்ம கவிதா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா என்ன பகை அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த ரவுடியை வந்து பார்த்ததோட வந்து வீட்டுக்கு வராங்க. அம்பிகா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அவரை பார்த்துட்டு அவருக்கும் அப்பாவுக்கும் தான் பகை இருக்கா. அப்படியா, அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவிதாவை கல்யாணம் பண்ண நின்று இதுதான் இவர், இப்போ இதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க அம்பிகா.